வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு முக்கியமான சர்வதேச தினம், உலக தன்னார்வலர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ் டே. யார் இந்த தன்னார்வலர்கள்? எதற்காக அவர்களுக்கான ஒரு தினம்? அதாவது இந்த ஒவ்வொரு வருடமும் இப்படி வாலண்டியராக வேலை செய்யக்கூடிய, தன்னார்வலர்களாக பணி செய்யக்கூடியவர்களை கௌரவிப்பதற்கும், தன்னார்வலர்களாக நீங்களும் இணைந்து பணியாற்றுவதற்கும் ஆன ஒரு மிகப்பெரிய அந்த பணியை செய்பவர்களுக்கான, அவர்களை கௌரவப்படுத்துவதற்கான ஒரு தினம் இந்த தினம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தன்னார்வலர்கள் எத்தகைய பணிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது போன்ற இயற்கை பேரிடர்கள் வருகிற போது களத்தில் இறங்கி செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் யாருடைய ஊழியர்கள் என்றால் மனிதகுலத்தினுடைய ஊழியர்கள் என்று சொல்ல வேண்டும். தானாக முன்வந்து தம்மாலான பணிகளை, உதவிகளை நெருக்கடி காலங்களில் செய்பவர்கள் தான் தன்னார்வலர்கள். முக்கியமான டிசார்டர்ஸ், மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படுகிற போது அவர்கள் பங்கு பிரதானமாக மாறிவிடுகிறது. அதே போல் கல்வி, பண்பாடு, கலை சார்ந்த விஷயங்களிலும் கூட இந்த கல்வி அமைப்புகளோடும் இன்ன பிற அமைப்புகளோடும் சேர்ந்தும் இந்த தன்னார்வலர்கள் வேலை செய்கிறார்கள். அரசு சாராத துறைகள், அதாவது என்ஜிஓஸ், இவர்களோடு சேர்ந்தும் இவர்கள் பணியாற்றுகிறார்கள். நிறைய மராமத்து பணிகள், இப்பொழுது உதாரணமாக குப்பைகளை அகற்றுவது, குளங்களை தூர்வாருவது, இது போன்ற பணிகளில், அதே போல் மரம் நடுதல், இப்படியான இயற்கை பராமரிப்பு சார்ந்த விஷயங்களிலும் தன்னார்வலர்கள் ஈடுபடுகிறார்கள். நோயற்றவர்களுக்கு உதவுவது, நிராதரவாக இருப்பவர்களுக்கு உதவுவது, இது போன்ற பணிகளையும் கூட அவர்கள் மேற்கொள்கிறார்கள். உலகம் முழுக்க லட்சக்கணக்கான தன்னார்வலர்கள் அப்படி பல்வேறு பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஒரு ஊதியமற்ற பணியான இந்த தன்னார்வலர்களை எப்படி கௌரவப்படுத்துவது, அவர்களுடைய பணி என்பது எப்படி மனிதகுல மேம்பாட்டுக்கு பயன்படுகிறது என்பதை எடுத்துரைப்பதற்குத்தான் இந்த தினம் பின்பற்றப்படுகிறது. அதாவது யார் சுயநலமற்றவர்களாக இருக்கிறார்களோ, யார் சமூகத்திற்கு எல்லா விதமான பங்களிப்பையும் செய்கிறார்களோ, அவர்கள்தான் தன்னார்வலர்களாக தங்களை ஏதாவது ஒரு துறையில், தங்களுக்கு விருப்பமுள்ள ஏதாவது ஒரு துறையில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஐநா சபை 1985 இந்த உலக தன்னார்வலர்கள் தினத்தை ஐநா சபை கொண்டாடி வருகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம், அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளில் இந்த உலக தன்னார்வலர்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள். இதில் இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருப்பொருள், அந்த தீம் என்னவென்றால் சம்திங் ஃபார் எவ்ரி ஒன், ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்று என்பதுதான் அதனுடைய பொருள். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் ஏதாவது ஒன்று தேவைப்படாத மனிதர்களே கிடையாது. அப்படி பார்க்கிற போது சம்திங் ஃபார் எவ்ரி ஒன் என்பது நீங்கள் தன்னார்வலர்களாக இந்த வருடம் பின்பற்ற வேண்டிய ஒரு கொள்கையாக, பிரகடனமாக ஐநா மன்றம் வெளியிட்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் கொடுப்பதற்கு நம்மிடம் ஏதாவது ஒன்று இருக்கும், நமக்கும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும். தன்னார்வலர்கள் கொண்டாடப்படுவது என்பது, அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுவது என்பது மனிதகுலத்திற்கான பணியாளர்களை மேலும் மேலும் சிறப்பிக்கிற, வலிமைப்படுத்துகிற ஒரு செயல். யார் தன்னார்வலர்களாக செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தில் பேசுகிற போது, ஈழத் தமிழர்களும் கூட தங்களை திராவிடர்கள் என்றுதான் சொல்லிக்கொண்டார்கள் என்று கூறினார். அங்கே இருக்கிற சாதாரண மனிதர்கள் என்று அல்ல, விடுதலை புலிகள் ஒரு கியூபாவில் நடைபெற்ற மாநாட்டிலேயே அப்படித்தான் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னார். அவர் எப்போது சொன்னார்கள், எங்கே என்கிற விவாதங்கள் எல்லாம் எழுந்தன. சத்யராஜ் அவர்கள் சொன்னதுதான் உண்மை. 1976 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்னும் அமைப்பு தொடங்கப்படுகிறது. 78வது ஆண்டு கியூபாவில் உலக அளவிலான புரட்சிகர குழுக்களின் சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே தான் தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிற போது
திராவிடர்கள் ஆகிய தமிழர்கள் என்னும் நாம் என்று அங்கே அறிக்கை படிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தாராக்கி சிவராம் என்கிற ஒரு மாபெரும் எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஸ்ரீலங்காவில் tamilnet.com என்பதில் தொடர்ச்சியாக பல கட்டுரைகளை எழுதியவர். அவருடைய கட்டுரைகளுக்கென்று தனித்த வாசகர்களும் உண்டு, தனித்த பெருமைகளும் உண்டு. மிக அழுத்தமாக தமிழ் ஈழ விடுதலை போருக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருந்தவர் என்கிற காரணத்தால் அவருடைய 46வது வயதில் 2005ஆம் ஆண்டு ஒரு வெள்ளை வேன் அவரை கடத்தி சென்றது. இலங்கை நாடாளுமன்றத்துக்கு அருகில் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இது வரலாறு. அப்போது 2000களின் தொடக்கத்தில் இந்த வெள்ளை வேன் வருகிறது என்றாலே, அதாவது ஒரு புராண நம்பிக்கை, ஒரு எருமை மாட்டின் மீது யமதர்மன் வருவான் என்பது போல ஸ்ரீலங்காவில் அந்த காலகட்டத்தில் அந்த வெள்ளை ஊர்திகளிலே தான் அந்த கொலைகாரர்கள் வருவார்கள். அவர்கள் இவரை கடத்தி சென்று நாடாளுமன்றத்தின் அருகில் சுட்டு கொண்டு விட்டார்கள். எதனால்? அவர் புலிகளுக்கும் தமிழ் ஈழ விடுதலைக்கும் ஆதரவாக தொடர்ந்து எழுதி இருந்தார் என்பதனாலே தான். அப்படி எழுதி கொண்டிருந்த தாராக்கி சிவராம் தான் தமிழர்கள் என்பவர்கள் தேசிய இனம் என்றால் திராவிடம் என்பதே அதனுடைய மரபு இனம் என்று எழுதுகிறார். அந்த கருத்தைத்தான் 78வது ஆண்டு கியூபாவிலே நடைபெற்ற அனைத்து உலக போராடி குழுக்களினுடைய மாநாட்டில் புலிகள் முன்வைத்தார்கள். எனவே சத்யராஜ் அவர்கள் மிகுந்த ஆதாரத்தோடு தான் அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். இது பற்றிய புத்தக குறிப்புகளும் கூட இருக்கின்றன. இதனை தாண்டி ஈழத்தினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவரான கா சிவத்தம்பி அவர்கள், பொதுவாக கா சிவத்தம்பியும் கைலாசபதியும் சேர்த்து சொல்லப்படுகிறவர்கள். அதற்கு காரணம் இருவரும் மார்க்சிய சிந்தனை உடையவர்கள், இருவரும் மிகப்பெரிய எழுத்தாளர்கள். அங்கே சிவத்தம்பி அவர்கள் இந்த கருத்தினை தன் நூல் ஒன்றிலேயே பதிவு செய்திருக்கிறார். திராவிட கருத்து நிலையில் தமிழின் பெருபேறு என்கிற அந்த புத்தகத்தில் சிவத்தம்பி அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இந்த திராவிடம் என்கிற கருத்து தமிழ்நாட்டில் அது வேர் உடையதாக இருந்தாலும் அது ஈழத்திலும் அந்த கருத்து நிலை பரவி இருந்தது. பொதுவாக திராவிடம் என்பது ஆரிய கருத்தியலுக்கு எதிரான இன்னொரு கருத்தியலாக கருதப்படுகிறது. இதை எழுதியிருப்பது ஈழத்தினுடைய புகழ்பெற்ற தமிழ் தேசியத்தை, விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தை எல்லாம் ஆதரித்த பொது உடைமை சிந்தனை கொண்ட சிவத்தம்பி அவர்கள். அதில் எழுதுகிற போது அவர் சொல்லியிருக்கிற செய்தியை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் போன்ற மொழி பேசுகிற மக்கள் வாடுகிற நிலத்தை திராவிடம் என்கிற சொல் குறிக்கிறது என்று இல்லாமல் இது ஆரியம் என்கிற கருத்தியலுக்கு எதிரானது என்று எழுதியிருக்கிறார். இதில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற கருத்து அப்படியானால் அது இந்த திராவிடம் என்கிற நிலத்தை குறிக்காதான்? குறிக்கும். திராவிடம் என்ற ஒரு மரபு இனம் இருந்தது இல்லையா? இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எல்லாவற்றையும் தாண்டி அது மிகச் சரியாக ஒரு கருத்தியல் ஐடியாலஜியை குறிக்கிறது என்பதற்கு தாராக்கி சிவராமியினுடைய எழுத்துகள் அடிப்படையாக அன்றைக்கே இருந்திருக்கின்றன. வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா?
ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7% மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்? எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 26,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலே நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அதாவது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க, ஆனால் இப்போ பணம் போடுறத எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க.
நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டிங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இந்த நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மானத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.